திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இன்னைக்கு வெளியுறவுத்துறை தரப்பில் மீண்டும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஒரு பிரீஃப் ஒன்று கொடுக்கப்பட்டது. விங் கமாண்டர், அதே போன்று கலோனல் சோஃபியா குரேஷி உள்ளிட்டவர்கள் அந்த விளக்கத்தை கொடுத்தார்கள். தற்போது வரைக்கும் பதிலடி நடவடிக்கைகள் தான் தொடர்கிறது. போர் பதற்றத்தை தணிப்பதற்குத்தான் நாங்களும் விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியுறவுத்துறை சொல்லி இருக்கிறது. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? வணக்கம் பாலவேல் சார். அதாவது 2 நாட்கள் முன்பு ஆரம்பித்த அந்த தாக்குதல், அதுலேயும் அந்த பிரசிஷன் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 9 இடத்துல நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். அதன் விளைவாக 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவலை உறுதி செய்துள்ளோம். அப்புறமேட்டு இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னது மாதிரி, அதாவது சிவிலியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்ம சைடில் அவங்க பூஞ்ச் செக்டரில் தொடர்ந்து அவங்க நம்மளை தாக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பூஞ்ச் செக்டரில் நம்மளுடைய சிவிலியன்ஸ் 16 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் சீக்கிய இனத்தை சேர்ந்தவர்கள், அதில் 3 பேர் பெண்கள், 5 குழந்தைகள், அப்புறம் 59 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். இது நடந்தது நேற்று காலையில் ஏர்லி மார்னிங் நடந்தது. அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சுன்னா, நேற்று நைட்டு பாகிஸ்தான்ல இருந்து நம்மளுடைய பார்டர், அதாவது பாகிஸ்தான் பார்டர் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஒரு சில நகரங்கள், அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல உள்ள நகரங்கள் எல்லாத்துலேயும் அவங்க ஏவுகணை மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் தாக்குதல் நடத்தினாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜம்மு, பட்டான்கோட், அம்ரிட்சரில் அவங்களுடைய இலக்கு சீக்கியர்கள் புனிதமாக கருதக்கூடிய அந்த பொற்கோவில், அதை அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கபூர்தலா, ஜலந்தர், லுதியானா அப்படின்னு சண்டிகர் உட்பட 15 இடங்கள். ஆனால் உடனடியாக மிகவும் துரிதமாக நம்மளுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள டிஃபென்ஸ் சிஸ்டம் காரணமாக அவை அனைத்துமே வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்பட்டன. அது மட்டுமல்லாம லாகூர்ல எந்த இடத்துல இருந்து இவங்க எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல அவங்களுடைய சிஸ்டத்தை நம்ம துவம்சம் பண்ணிட்டோம். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பதிலடி கொடுப்போம், பதிலடி கொடுக்க நாம தயார் மட்டும் இல்லை, அதை நாம் செய்யவும் முடியும் அப்படின்றதை நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம். இப்போ இதன் காரணமாக இப்போ ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவி இருந்தாலும் கூட நம்மால் பதில் கொடுக்க முடியும். பயங்கர எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்கும் பொழுது அதை